ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவலில சுத்தின பூமியெல்லாம் ஏன் சுத்தமா நந்தத்தை பார்க்கவில்லை. ஜக்கம்மா நீ சொன்னம்மா நான் வாழும் வாழ்க்கைக்கு பேருங்கம்மா சந்தன காட்டுக்கும் சங்கடமே நம்ம தக்கம்மா சத்திய நீ கூடமா கட்டின கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவலில சுத்தின பூமியெல்லாம் ஏன் சுத்தமா நந்தத்தை பார்க்கவில்லை. ஹலோ, இந்த என்ன நீர்மலை தளமா போறது தம்பி? தேங்காய் பால் மயிர் பால்லாம் சொல்லக்கூடாது. தம்பி கோடாங்கிது சீரியஸ், நோ ஜோக். சார் போய் ஆதி ஆதி தம்பி சிரிப்பு கிடையாது, வந்து சீரியஸ். ஆதி ஏ சொல்ல உனப்ப நான் கூடாங்க நீங்க கூடாங்க அருள் பிடிச்சாதான் சொல்லுவேன். ஆதி ஈட்டி உரள் உலக்கை ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையிலே பிளப்புக்காக இடம்பெயர்ந்து போனாரு நம்ம பாட்டேன். என் பாட்டைங்கள நான் வணங்கி மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு என் படிவாச சந்தனமோ என் பாட்டேங்காலத்துல உருவான என் ஐயனாரன வணங்கி அந்த ஊத்தாங்கரையா எங்கள் சரி பிறகரதாண்டா படுக்க என் காளி முனியன நான் வணங்கி துந்தி சரிய என்றெடுத்த மாதா பிதாவை நான் வணங்கி அட நாம காளி சாணுங்க முண்டைகளாம் ஒரு மான சோத்துக்கு ஒரு சோறு பதம் ஓடாய் நல்ல ஓடாய். என்னையும் சேர்த்து வேணா மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு போ. சூடத்தை பொறுதுப்பா. இது பழைய பாட்டுறாங்க தப்பா காணிக்கைய ஏ நீ பேசாம அவனே பசு காசு இல்லாம இருக்கேன். காணிக்க நான் கொடுத்தா தானே வைப்பேன். ஒரு ஐநூத்தி கொடு. ஆதியில உங்க கிளவே ஆதியில எங்க கிளவே ஆதியில இருந்தா கிளவே எதிர்த்து பேசினேன்னா தலை ஆமா அவன் கையாள் ஆதி கிழவன் தான்டா. அவன் லூசுத்தனமா பேசிக்கிட்டே நீ கை தட்டுற கோடாங்கி சொன்னா கேட்கணுமியா. உங்க கிழவே பிழப்புக்கு வரும்போது புழக்க வரும்போதா பொழப்புக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்றேன். என்னடா கப்ளிங் ஓசுன்றாங்க அவங்க. அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன்.
பிளப்புக்கு வரும்போது ஆஹா. அங்க பட்டியிலையும் தொட்டிலையும் மாடு ஆடு நிக்குதுடா. அடா, அன்னைக்கு மசுரா நிற்கும், அப்புறம் பட்டி தொட்டில ஆறு மட்டும் தான் நிற்கும். என்னையா கோடாங்கி பட்டியில என்ன நிற்கும்? ஆடு மாதிரி தான் நிற்கும். நீங்க சொல்லுங்க. சப்போர்ட் இருக்கு, அவனை சப்போர்ட் இருக்குன்னு சும்மா பேசாமரா. அப்ப கிளவி காலையில படுத்துறங்கும் நாளையில கிளவி படுத்துறங்க கிளவி படுத்து உறங்கும் நேரத்துல நல்ல கோடாங்கியா. கிளவனும் கட்டில படுக்கிறேன். ஏடா, என் கிளவி பக்கத்தா கிளவி படுக்காம குமரன் நான் படுப்பேன். சரி, படுத்துட்டேன். அப்ப கிளவே நிறமாச கற்பமா இருக்கேன். எப்படி கோடாங்கிடா? கிளவே போய் கருப்பமா இருக்கானா? ஏலே, அந்த காலத்துல அப்படி இருந்தாங்கடா. அதுக்கப்புறம் தான் கருப்ப போய் மாறினது. ஓ, ஜர்ச்சி கிராஸ்ன்ட்டாவே. ஓ, ஐப்ரட்ல போயிட்டு இருக்கு. சரி. அப்ப கிளவி புள்ள வைக்கிறா. சொல்லடா அதெல்லாம். கிளவி புள்ள வைப்பாளா? சரி, பெத்துட்டா. ஏலே, ஏத்து கேட்டேன்னா ஊதுவத்தி எடுத்து மூக்கில் வச்சு மயிர் பண்ண. என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்லு, ஆமன்னு சொல்லு. ஊம். உன்னை ஓத சொல்லல. ஓ, என்ன சொன்னாலும் ஆச்சரியமா கேள்றா. ஓ, அப்படியா? ஓ, சரி. ஓஹோ, இது நக்கல் மயிர் தானே. கிளவி இல்ல, கிளவி புள்ள வந்துட்டா. ஆஹா. அப்படியே ஊம். ஏதாவது ஒண்ணு சொல்றா. ஊம். கிளவி புள்ள வந்துட்டா. ஊம். ரொம்ப பரவாயிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன். ஏலே, எது சொன்னாலும் அப்படியா? ஆச்சரியமா. ஆஹா. ஊ. ஊம். மூணையும் சொல்லக்கூடாதுடா. கிளவி புள்ள வந்துட்டா. ஊம். அவங்க இழுத்து விட்டு போயிடுவாங்க. என் தம்பிய உள்ள வந்து புலக்காரைவன். சரி சரி சரி. கிளவி புள்ள வந்துட்டா. சும்மா இருக்கியா? கிளவி புள்ள வைக்கிறா. ஊம். புள்ள புள்ள வைக்கிறா. ரைட் ரைட். பங்காளிகளா இழுத்து விட்டாங்க. மாடு புடி மாடு. அந்த புடியாரன் முடிச்சிட்டாங்க வரு. நம்ம பங்காளி அது எல்லாமே. அப்ப பிறந்த புள்ள 87 இருக்கேன். ஒரு புள்ள ஆச்சரியமா. ரொம்ப டேய், ஒரு புள்ள 87 கிலோவா? அப்ப அரிசி மூடையா? அப்படியா? பிறந்திருக்கும் பிறந்திருக்கும். அப்படியா? ஆஹா. ஓஹோ, எப்படி? ஊம். ஏதாவது ஒண்ணு சொல்றா. நீங்க ஊம் சொல்லுவீங்க. ஏலே, ஊம். ஏலே, ஆச்சரியமா தான் சொல்றியா? பிறந்திருக்க. இருக்கு இருக்கு இருக்கு. பிறந்திருக்கு. அந்த சாட்டையை கொஞ்சம் இல்ல இல்ல இல்ல, வேற வேணாம்ண்ணா. அவன் எல்லாம் கூப்பிடாதீங்க. அவே இல்ல. ஏய், வாங்கிட்டு வாடா. அப்ப பிறந்த புள்ள 87 இருக்கும் போது பிறந்த உள்ள 100 சுப்பா அரிசிய தூக்குறேன். புள்ள வந்து 100 சிப்பத்தை தூக்குதாம்டா. 100 ஆனது இருக்குமியா? அந்த காலத்துல இருந்திருக்கும். அந்த கண்டால மேல எடுத்துட்டு வா. கண்டால மேல இது எதுக்கு எடுத்துறாங்க? அப்ப அரிசி மூட தூக்கம் போது குழந்தை கிளவி மறுபடியும் மாசமா இருக்கா. ஏண்டா வாடா. இப்பதானே குழந்தை வைத்தா, மறுபடி மாசம் ஆயிட்டானா? அப்ப பிள்ளைக்கு என் பங்காளி வந்துட்டேன். வாடா உட்கார்றா. அவனுக்கு தான் பார்க்க வேண்டியிருக்கு. உட்கார்றா. உட்கார உட்கார். நம்ம ஓடாங்க. நல்லா சொல்றாரா? குறி வச்சு பாரு. ஓ வர்றாரலாம். இது எங்க நீக்குறோ காட்டிய திருநியா? ஏலே, நீ குறிவாக்க வந்தியா இல்ல லேஞ்சு கட்டுக்கு வந்தியாடா? நம்மளுக்கும் குறிவாக்கணும். ஆண் குறியா? ஒரு ஏன் குறிய முடியலடா. இருடா. இப்ப யாரா உனக்கு? என் பங்காளி. இப்ப வீட்டுல அது மாதிரி இருக்குமான்னு பாருங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆமா, 2 பேரும் அண்ணா தம்பி. அண்ணன் தம்பிடா. அண்ணன் தம்பி தான். நீங்க ஒன்னா பிறக்கணும். ஒரு தட்டுல சோறு திங்கணும். என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி வரும்? ஒரு அடியில் திக்கிறதுக்கு சொல்ற மட்டும். சாமி சொல்றது உண்மைதான்.
வள்ளுவா அறவாங்க போய் 2 பேரும் உட்கார்ற அங்கிட்டு தானே. நீங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. ஆமா 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 சரியா சொல்றாரா? டேய் சரியா சொல்றாரா? சட்டியில சோறு இல்ல. சட்டியில சோறுலன்னா பாடியில இருந்துச்சா? ஏலே உங்க ஆத்தா பையன் காலத்துல அவளை கஷ்டப்பட்டு வளர்த்தா. டேய் கஷ்டப்பட சொல்றாரா? அப்பா அம்மா சட்டியில சோறு இல்ல, கரண்டில அள்ளுனாலும் பருக்க வல்ல. கேட்டுக்கிட்டியாடா? கேட்டுக்கிட்டியா? அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு அந்த குடும்பம். சாமி சரியா சொல்றாரா? எங்கடா? ஒரே வாரத்துல அரை வாங்கிட்டு உள்ள போயிட்டானடா. உட்காரு. வாடா பங்காளி வா. 7.5 3.5 இல்ல புள்ளையா? இல்ல இல்ல 7.5 3.5 3.5 பூரா மொட்டை கணக்குடா. அப்ப உள்ள கணக்கு. உங்க 2 பேத்துக்கு இனி சனி. சரியா புடிச்சிரும்டா. சனியம் புடிச்சு 7 நாள் ஆச்சுடா. தின்னுட்டல்ல கிறக விடுமா? நீ சாப்பிட்ற. இந்தா இன்னும் 2 தின்னு விட்டு இந்த தேங்காயும் கரண்ட்ரா. உன் பழத்தை கொடு. ஏலே என்ன இங்க நடந்துக்கிட்டு இருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் பிறகு தின்னு பேலே. சின்ன பிள்ளை இருந்து வளர்த்துட்டு பங்காளி சின்ன பிள்ளை. கோச்சு காய் சாமி நீ சாப்பிடுங்க. அடிங்க. இனி 2 பேரு சின்னத்தா மக்க பெரியத்தா மக்க. 2 ஏன்டா கோடாங்கி சொல்லும் போது பேசாம இருடா. இனி தொடர்ந்த அண்ணே முனியும். அன்னையில இனி தொடர்ந்த அண்ணே முனியும் சானதுடா அந்த மச. அந்த மசிரிச்சா தள்ளிக்கங்கடா விரட்ட போறப்ப. பேய் வர போதாம். தலைய நல்ல விரிச்சு போட்டு உள்ள விரிச்சு போட்டு. தலைய நல்ல விரிச்சு போட்டு உள்ள விரிச்சு போட்டு. தலைய நல்ல விரிச்சு போட்டு தண்ணுக்கு போகும் நாளையில. ஆகா தொலைக்கிறதா அப்படி. எந்த வேலை செய்யறாங்களோ இது நல்லா செய்வாங்க. பேய் ஓட்டு ஆடிக்கு இருக்குதா? கோடாங்கிட்ட வரும்போது சும்மா இருடா. ஏலே அடைச்சி கொக்கறேன். அடக்கி பார்க்குறேன். சாமி கோடாங்கி பாட்டு பண்ணது பேய் அடங்கும். இந்த பாட்டு அழைச்சி பாருங்க. அடக்கவே முடியல சாமி. அடக்கு நீங்களே உங்களால முடியும். ஏத்தா நீ இங்கிட்டு வாத்தா. ஏலே பேய் விரட்ட கூட்டு வந்தீங்களா இல்ல? நிக்க வளர்ந்தவளே நிலச்சட போட்டவளே இயற 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 இயற. நிக்க வளர்ந்தவளே நிலச்சட போட்ட. ஏய் இருடா அப்பதான காத்தடிக்க அடக்குறான். மல்லிய அரும்படுத்து மனமுடனே பறிச்சு தந்தானத்தனா ஒரு தந்தானத்தனா கொஞ்சம் தந்தானத்தனா தந்தானத்தனா கொஞ்சம் தந்தானத்தனா. சாட கணபாக்காதடி தவிக்க என்னால் முடியலடி. ஐயா 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 போறா. இங்கே வரும்போது சாமி மலை இருக்குமே. ஆனால் என்ன செய்கிறீடா? இங்கே நல்லா செய்கிறியாடா. தாய் நீ யார் இங்கே மண்டி ஓடுத்தா? ஆனால் அந்த பிள்ளைய ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஏலே ஒரு பொம்பளை ஓட்டு அடிக்கிற பொட்டை வரைக்கும் முட்டையில அவளை அரங்கிறா. ஏமா அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? உன தொட்டா மட்டும் அடி தொட்டா மட்டும் கொட்டுக்கிறோமா? எவ்வளோ அது மாத்திரம் ராஜாத்தி அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? ஏன் பக்கத்தில் வரானாப்படா? மசுரை பிடிச்சிருக்கு மொத்தமா அறுத்தறிஞ்சிருவேன் மயிறு மேல. எவ்வளவோ கஷ்டப்படுற மண்டி வர மாட்டேங்குது. மண்டி ஓடுதா அடுத்தா. எங்க நொறுக்குது? இங்க புதுக்குறாங்க நொதுக்குதா?
அவங்க அந்த பிள்ளைய அச்சுமுறுக்கு பணிச்சிட்டாங்கடா. ஏலே நான் ஆட்டுக்குட்டியா உரிக்க போறேன். விளையாட்டு மாடு கிடையாது, இதாண்டா நிரசன மாடு. இங்க வைடா. ஏலே பையனே அவளை இங்க மண்டி ஓட விடு. ஏய் இருடா. எப்படினாலும் நீங்க தான் பார்த்து நல்ல வழி கொடுக்கணும். ஆமா நான் நல்ல வழி கொடுக்குறேன், நீ நல்ல வழியா கொடுத்துட்டு போ. சாமி நல்ல வழியா விடணும். என்ன நடந்துச்சு எது எது நடந்துச்சுல, என்ன நடந்துச்சு ஏது ஏது நடந்துச்சுல, என்ன நடந்துச்சு ஆமா உனக்கு யாரு உன்னை பின்தொடர்ந்தா. போடு இந்த போடு இந்த. ஏய் என்னம்மா அதுல ரெண்டாவது கீரை விழுகாது. ஆனா அவன் கொடுத்து வச்சவன்டா நீங்கெல்லாம். அவன் புருஷனை கூட அப்படி செஞ்சிருக்காதுடா. உங்களை கொடுத்து வைக்கலையோ? உட்கார்றான். யாரு ஒன்ன புடிச்சா என்னைக்கு தான் பின்தொடர்ந்தேன், யாரு உன்னை பிடிச்சா என்னைக்கு தான் பின்தொடர்ந்த, யாரு ஒண்ணு ஆமா என் சிங்கார ராஜாத்தி. அப்படி அடுத்த ஆமத்த யார் தா நீ? ஏத்தாய் யார் தா? அவங்க இங்க வர்றாங்க, ஒரு இட்லி கொப்பரைய கடிக்கிறதுக்கு. தலையெழுத்துன்னு மூடிக்கிட்டே இருந்தா எவன் முடிச்சான்னு தெரியாது. கண்ணு மசர நிக்கு திடீர்னு அகரம் கரப்பையா கூட பாய்வியா. ஏத்தாய் நீ யாருன்னு தெரியல. ஏத்தா யாரு? நான் தான். இது என்ன தொண்டடா அது? தேங்காய்ச்சில திண்டது மாதிரி. சின்னாயி பெரியாயி எந்தாயி இருந்தாலும், சின்னாயி பெரியாயி, சின்னாயி பெரியாயி ஆமா எந்தாயி இருந்தாலும் எந்தாயி எப்பவனாயி நன்னல்லா நல்லாயி பாபாவமாயி. உனக்கு யாரு யாரு இருக்கா? ஓ உடம்புக்குள்ள உன்னே புடிச்சது யாரு யாருத்தா? கொஞ்ச நேரம் விளையாண்டு சொல்ல நமத்தோய். என்னடா தூண்டி முள்ளு ஓடுற மாதிரி அப்படி போற? என்னடா சேட்டா நீங்க அலைங்கண்ணா. வேற யாரு? ஆமா உள்ள கொண்டு போய் விடுறா. போடா வர வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். ஆனா இருங்கடா டேய் கருப்பு அண்ணே. ரெண்டு பேரும் நல்லா கவனிவேன். பொம்பளை வந்தா எல்லாம் அங்கேதான் இருப்பாங்க. என்னை ரெண்டு பேரும் கவனிக்க மாட்டாங்க. கோடாங்கி உங்களுக்கு இப்ப சம்பளம் கொடுக்கும் போது ரெண்டு பேரும் வெட்டிட்டு இழுக்கிறேன். நான் வர்றேன். சாமி கோடாங்கி நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கேட்டோம். அந்த பேயை நீங்க அடக்குறீங்க, அது மட்டுமா? இப்போ ஒரு புது பேய் வருதுடா. இன்னும் ரெண்டு பேய். மதினி நமத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு திங்கலாமா குழந்தா கொத்தோட தாரே கொய்யா பாலம் புடுங்கலாமா. மதினிய நமத்தோட வாரே மதினிய நமத்தோட வாரே. மதினி நாமத்தோடு வாரே பருப்பு கடைஞ்சு திங்கலாமா. டிஜே டிஜே ஏ உண்மையிலே இந்த முண்டை பேய்தான்டா. விடு விடுவா. முண்டை எத்தண்டி எருவு மாடு சட்டியை போட்டு. ஏய் புடிங்கடா, என் பக்கத்தில் விடாதீடா. ஆனால் இவன் மசுரை பார்க்கும் போதே எனக்கு எரிச்சலாக வரும். அதான் நான் கோடாங்கி தாயிருத்தான். மாடு ரெண்டும் மதுரை வெள்ள, மடிக ரெண்டும் தஞ்சாவூர், தஞ்சாவூர் மடிக வெள்ள, மாடு ரெண்டும் மதுரை வெள்ள, மடிக ரெண்டும் தஞ்சாவூர், குட்டி ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா. நீ குனிஞ்சு நல்லா ஆடுறைய சின்னம்மா. அடி என்னடி முனியம்மா முடியம்மா முனியம்மா. ஓ கண்ணுல மையே பிஜே பிஜே கமன் ஒரு படி. அரே ராம்
ஏலே இருங்கடா. ஏலே உங்க கை படாத இடமே இல்லையாடா அந்த பொம்பளை பிள்ளை மேல. இந்த நாகாரி முட்டை பேயை வறக்கு அடக்க முடியாதா? ஏன் கொடாங்கி இப்படி போட்டு கொலையா கொண்டு இருக்காளே, அடக்க மாட்டீங்களா? இப்ப வரட்டேன். சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, முத்தம்மா முத்தம்மா பக்க வர வெக்கம்மா, குத்தாலத்து மானே ஒடுக்குவாயுடும் தேனே ஒடு குத்தாலத்து மானே பூவாடிடும் தேனே. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி. சரியான லூசு. அவனை கொஞ்சம் புடிச்சு கொடுங்களேன், ஒரு 300 ரூபா தரேன். என்ன டேய், என்ன பேய்கிட்ட போய் என்னாட்ட ஆடுற? ஏன் நீ பேய் விரட்டுறியா இல்லை இந்த பிள்ளைய கருப்பளிக்க மாதிரி பாட்டு விடுறியா? இது சாமி பாட்டா? ஏலே இருங்கடா, என் தம்பியிலையும் குசிப்படுத்தணும், உங்களையும் இது பண்ணணும்டா. இது வித்தியாசமான கோடாங்கி வரட்டுறா. அடே பேய் எந்த ரேஞ்சுக்கு வரணுமோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம லைன் பண்ணணும். ஓஹோ, அந்த லெவல்ல போறீங்க நீங்க. இப்ப பாரு உங்களை. கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா கவா நெஞ்சமெல்லாம் விஷமுடிய இந்துவதா என்பவர். ஏலே அவன் மடக்கொண்டு கட்டிப்பிடிக்கிறான். இவன் யாரு? இவன் யாருடா? அப்ப இவ்வளவு நேரம் வார சீட்டு விட்டு இருந்தியாரா? ஒத்திக்கு இருந்துச்சா? சாமி சாமி சாமி, எனக்காண்டி ஒரு பாட்டு பாருங்க, அதே பாட்டு திருப்பிக்கிட்டு. நல்லா இருக்கு. டேய் புடிச்ச வேறையா விடுறா, நம்ம கோடாங்கி பார்த்துருவா விடுறா. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசையில் ஆராதனை அது சுகபோதனை. ராத்திரி நேரத்து பூஜையில் பூஜையில் ரகசிய ரகசிய தரிசன தரிசன ஆசையில் ஆசையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில். அடே அவதாண்டா உண்மையான பேய். விடுங்கடா, என்னைய பாஞ்சிடாம வாடா தங்க. இங்க வாத்தா. என்ன பாட்டு பாட? ஒழுங்கா வச்சுக்கலாம், அவனை கொன்றது நானா தான் இருப்பேன். எப்படி அவன் சாவு என் கையில தான். யாரடா? கொம்மால முடு காரணமே. ஏலே ஏலே ஒண்ணுக்கு 3 ஆம்பளை யாரை பிடிச்ச ஏலே அவ 2 கப்பையும் இழிச்சுக்கிட்டு தீ வச்சு எரிச்சு விடுங்கடா. தூக்கி எறிங்கடா அந்த முட்டைய. டேய் அடக்குறீங்களா இல்லையா? எதுக்கே வந்து அடக்க வந்தியா இல்ல என்ன கொள்ள வந்தியா? ஏலே ஆளுக்கு ஒரு செப்பையை பிடிச்சி இழுங்கடா அவளை. மண்டி வர வைடா. அட மண்டி வர காலப்புறா தூக்குங்கடா அவளை. அவளை விழுத்தாடுங்க 3 வயலும் கேவல பயலுகளா. உன்ன என்னடா பஞ்சாரத்துக்கு வர மாதிரி சேலைக்கல. காள மாடு 3 கறவ மாடு 1 என்ன செய்ய போறாகலாம். காள மாடு 3 கறவ மாடு 1 என்ன செய்ய போறாகலாம். காள மாடு 3 கறவ மாடு 1 இவதான்டா உண்மையான பை. மண்டி ஓடுறான். ஏ காலை இழுச்சு வைங்கடா. காலை இழுச்சு சாட்டைக்கிட்ட உட்காந்து. ஏய் முட்டை பூதிமேனே நல்லா வைடா. நல்லா முட்டி ஓடி சாமி கிட்ட. அண்ணா உண்மையிலேயே அடி வாங்கிட்டு எப்பறம் வலிக்காத மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு பாத்தி ஓடினா வாங்கடா. டேய் ராஜ்குமார் இங்கிட்டு வந்து தொலை. அப்படி போடு. அண்ணன் பாட்டுக்கு மண்டி ஓடிச்சா. இப்ப மண்டி ஓட வைக்கிற. இங்க வாத்தா. சோழ கொள்ளைக்குள்ள போற உள்ள கொஞ்சம் சோடி சேர்ந்து போவோமா. அருமையான கோடாங்கிடா, சூப்பர் கோடாங்கிடா. மூத்தரா கவச்சு தாங்க முடியா போ. மூத்தத்தை குடிக்க வேண்டிய
அந்த கடலுக்குள்ள ஓரத்துல கடம்புறா கடம்புறா அந்த கடலுக்குள்ள உரத்தில கடப்பூரா இருந்தீங்க கடம்புறா கலஞ்சுடனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா என் மனசு ஓடு கடல ஓடு கடல கொல்ல போறானா இந்த பேயை போட்ட மாதிரி மிளக்க மாட்டாங்கடா இது பேயா என்னடா இது தம்பி தம்பி இங்க வாங்கலேன் உன்னை வெட்டாத அருவாளை வீட்டில் வைக்கலாமாடா அவன் ஏற்கனவே என்ன வெட்டிதான் ஒரு செடி தொட பொழந்து கிடக்கு சாமி. நீ யாருப்பா நான் புருஷன் சாமி. வெளியே சொல்லி வெக்கம் பிள்ளைடா உனக்கலாம் அவன் யார் அண்டா தூர் வெட்டி விட்டாளடா அவன் கொழுந்தனாரு சாமி. இல்லை உண்மையிலே அவளுக்கு பேய் குடிச்சிருக்கடா இருடா ஏ வெட்டிப்புறா தாத்தா தாத்தா சாமி இந்த லூசு குடிச்ச முண்டையை சரி பண்ணு சாமி. ஒன்றும் பண்ண முடியல. அண்ணே இங்க வாத்தா இங்க வாத்தா ஏ இங்க வா தமிழ்நாட்டு கொத்தனாரு எத்தனை கட்டணம் கட்டுனாரு தமிழ்நாட்டு கொத்தனாரு கொத்தனாரு எத்தனை கட்டணம் கட்டுனாரு இவரு எத்தனை கட்டணம் கட்டுனாரு தமிழ்நாட்டு சித்தாளு சாந்து சட்டிய தூக்குனாளு தமிழ்நாட்டு சித்தாளு தம்பி இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வா நான் திரும்பி பார்க்குறேன் இங்கே வச்சு தரையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரடா பேப்பையம்மையே ஆத்தா கொஞ்சம் வண்டி ஓடு கொஞ்சம் ஆத்தா அந்த மண்டபத்தை நல்லா நீக்கி விடுப்பா மண்டே எவனாவது தொட்டிங்க கொட்டை கலங்கி போயிடும் என்ன நினைக்கிற ஏது சொல்ல துடிக்கிற என்ன நினைக்கிற ஏது சொல்ல துடிக்கிற என்ன மனசில நினைக்கிற ஆமா என் சிங்கார சில்வண்டு சாந்தி புள்ள எனக்கு சொல்லிட்டு போங்க ராஜாத்தியாய் என்ன நினைக்கிற என்ன சொல்ல துடிக்கிறாமா அத்தா நீ யார்த்த அத்த கல்யாணம் பண்ணணும்னு துடிக்குது அவன் அருமையா முண்டை பேசுறான் கல்யாணம் பண்ண அப்பதான் மூடே வரும் மயிர்லயே வரும் ஏய் ப்ரோ இது செக்ஸ் பை ப்ரோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் காலகாலத்துல வாடி புள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் காலகாலத்துல வாடி உள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏ ராஜாத்தி உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன கல்யாணம் பண்ணுனாக்கா நான் இவனை மட்டும்தான் கட்டிக்குவேன் நல்ல பத்தியா கெதிச்ச வயலா நோக்குறாவாரு அவன் முண்டை இப்படி இப்படி இல்ல நீ பாத்துக்கிற உன்னே நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் என்ன பண்றேன் உள்ள இருக்கு கார்ல புழக்கம் கேளு கோடங்க கல்யாணம் உனக்கு நானும் பண்ணி வைக்கிறேன் பண்ணி 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 வைக்கிறேன் பண்ணி நீ வைக்கிறேன் பண்ணி வச்சாலும் எனக்கு குஞ்சு வேணும் கோடாங்கி குஞ்சு வேணும் கோடாங்கி 4 குஞ்சு ஐயா 4 குஞ்சு ஐயா 4 கோடாங்கி 4 கோடாஞ்சிக்கு ஒரு குஞ்சியே இருக்குது 4 குஞ்சி இருக்குது அவர்கிட்ட தம்பி தம்பி ஒரு 5-6 பேர் கலட்டி கொண்டு வாங்கப்பா இடம் ஓட்டுக்கிட்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கோடாங்கி இன்னங்கள் சொல்றேன் கேளு கோழி குஞ்சு உனக்கு வாங்கி தரேன் வாங்கி 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 கோழி 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 கொஞ்சம் கோஞ்ச் கோஞ்ச் வாங்கி தரேன் வேற வேற சுருட்டு வேணும் கோடாங்கி சுருட்டு கொடு கோடாங்கி இவன் சுருட்டுலாம் பூதியா போச்சுன்னு தெரியும் சுருண்டு எத்து சுருட்டா கொடு எத்து சுருட்டு ஆ அப்ப யார் இருக்கா வேன் டிரைவரை கூட்டுவாங்க ஏ சுருட்டு ஒண்ணு நானும் வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் ஏ ராஜாத்திக்கு புகை வர்றாப்புல நான் குஞ்சு தந்து சுருட்டு தந்து எல்லாம் தராரு அப்புறம் எதுக்கு ஆடுற சிங்கின்னா சிங்கி அட்டியா கழுத்தி அடி வங்கி வளர்த்து
வளர்ச்சி கும்மியடி நல்லா வெட்டுறாரு கோடாங்கி சாமி. இந்த மாதிரி கோடாங்கி நான் உலகத்திலே பார்த்தல. நோ, மடு விட்ட நல்லா வெட்டுறேன் சாமி. குத்தி குத்தி வெட்டுறேன். பேய புத்தி சொல்லி அனுப்பி குத்தி குத்தி அனுப்புறேன். நல்லா நல்லா காணிக்க அடிச்சு விட்டு 4 அடி அடி. நான் ஒரே ஒரு ஆசை மட்டும் கோடாங்கி. என்னடா? ஒரு தடவை மட்டும் நீங்க பால் கொடுத்தீங்கனாக்க. அவர்கிட்ட எந்த பால் வரும்? சீம்பால கேட்க போ. உள்ள கிடந்த மைக்க தூக்குறான். தமிழன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. பிற தமிழன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு புள்ளி வழி முறைக்கும் கலங்கி நிக்காதே. தமிழ நம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. தமிழ நம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள தமிழன் ஐயா ஊரகாக்கும் மானம் ஐயா. வீரமுள்ள தமிழனையா ஊரக்காக்கும் தமிழனையா. வீரமுள்ள தமிழன் ஐயா ஊரகாக்கும் ரோஜாம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது தமிழன் பேரு. ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது தமிழன் பேரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிக்காது. தமிழன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீர தமிழன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஊரக்காக்கு சாமி ஐயா ஐயனாரு இருக்கிறாரா. ஊரக்காக்கு சாமி ஐயா ஐயனாரு இருக்கிறாரா. ஊரக்காக்கு சாமி ஐயா ஐயனாரு இருக்கிறாரா. உலக நாடு போறா இன்னும் பேசுது தமிழன் பேரா. ஆமா உலக நாடு போறா இன்னும் பேசுது தமிழன் பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாதே, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. தமிழன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. வீர தமிழன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா தமிழர்கள் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள தமிழர்கள் பேரு சொன்னா எந்த நாட்டுக்கும் பய வரும் பாரு. என் தமிழனுடைய ஒற்றுமை வாழ்க வாழ்க. நன்றி வணக்கம் அன்பு என் சொந்தங்களே. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க